வணக்கம் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் மறையாம் திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவப் பெருமானால் இந்த உலக மாந்தருக்கு நல்வழி காட்டுதற்காக மிக அரிய சிந்தனைகளை உள்ளடக்கி வகுக்கப்பட்ட ஒரு வாழ்வியல் நெறி நூலாகும். இதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அனைவரும் நன்கு அறிவீர்கள். இந்த திருக்குறளில் சிற்சில இடங்களில் இந்த குறளுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது சில மயக்கங்கள் தோன்றும். எனவே இந்த மயக்கங்களின் அடிப்படையிலே உரையாசிரியர்கள் என்றால் விளக்கம் எழுதி தெளிவுபடுத்துகின்ற பெருமக்கள், அறிஞர்கள் அவரவருடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்பது ஒரு அருமையான குறள். மாந்தருக்கு அடக்கம் மிகவும் தேவை. எனவே அடக்கத்தன்மை என்பது இந்த மாந்தனை உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்லும் என்று சொல்கிறார் வள்ளுவப் பெருமான். அப்படி சொல்கிற பொழுது ஒரு உவமையை கையாளுகின்றார். அமரருள் உய்க்கும் என்கிறார். இந்த அமரருள் உய்க்கும் என்று சொல்கிற பொழுது அமரர் என்றால் யார் என்ற வினா எழும்புகிறது. அது இயற்கைத்தான். எனவே உரையாசிரியர்கள் அந்த குறளுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அவரவருடைய சிந்தனை அல்லது அவரவருடைய கோட்பாடு, அவரவருடைய கொள்கை என்ற நிலையிலிருந்து விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். பழைய உரைக்காரர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் முகாமையான ஒருவர் பரிமேலழகர். அவர் சொல்லுகிற பொழுது தேவருள் என்று அவர் அதற்கு விளக்கம் சொல்கிறார். ஆனால் திருக்குறளை, அதனுடைய உண்மை பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தமிழ் மொழியினுடைய சொற்கள் காட்டும் நுட்ப பொருளையும் நாம் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். அந்த வகையில் இந்த அமரர் என்றால் யார், யாரை அமரர் என்று நம் தமிழ்ச் சான்றோர் குறிப்பிட்டனர் என்பதை நாம் சற்று ஆராய வேண்டும். இந்த அமரர் என்ற சொல் எவ்வாறு உருவாக்க பெற்றது, தமிழ் இலக்கியங்களில் இந்த அமரர் என்ற சொல் எந்த பொருளில் பயன்படுகின்றது என்றெல்லாம் நாம் உற்று நோக்கினால், அல்லது இந்த அமரர் என்ற சொல்லினுடைய சொல்லாராய்ச்சி செய்தால் அதனுடைய நுட்ப பொருளை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த அமரர் என்ற சொல்லை பொதுவாக எங்கே பயன்படுத்தினார்கள், எவ்விடத்தில் பயன்படுத்தினார்கள் என்று நாம் ஆராய்கின்ற பொழுது அமரர் என்றால் மக்களை குறிக்கும். இன்னும் அதையும் நாம் பகுத்தால் அமர் என்று அடிச்சொல்லாக நிற்கும். அமர் என்றால் மேலோட்டமாக நாம் பார்க்கின்ற பொழுது அமர் நம்முடைய பின்புறம் ஒரு இருக்கையிலோ அல்லது தரையிலோ பொருந்தும்படி உட்கார்தல். எனவே அங்கே பொருந்துதல் என்ற சொல், பொருந்தல் என்ற அந்த கருத்து அதில் உருவாகும். சரி, எப்படி இந்த கருத்து உருவாக்கியது என்று கேட்டால், என்றுடைய அதற்கு பல்வேறு கருத்து விளக்கங்கள் உள்ளன. என்பதற்கு இதே பொருத்தம் என்ற அடிப்படையிலே என்றால் ஒரு இடத்தில் அழகு என்ற பொருளை தரும். என்றால் ஒரு இடத்தில் பெருமை, பெரியது என்ற பொருளை தரும். என்றால் ஒரு இடத்தில் நீர் என்ற பொருளையும் தரும். இப்படி தமிழ் அகர முதலிகளெல்லாம் எடுத்து ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால் இந்த பொருள்கள் இரண்டு எழுத்துக்களை கொண்ட அந்த சொல்லுக்கு இருக்கும். என்றால் ஒன்று அழகு, என்றால் ஒன்று பொருந்துதல், என்றால் ஒன்று பெருமை தருகின்ற பின்னொட்டு, சொற்களுக்கு பின்னால் ஒட்டக்கூடிய ஒரு ஒட்டு, சஃபிக்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு சொல்லுக்கு பின்னால் ஒட்டக்கூடிய ஒட்டு, சஃபிக்ஸ். எனவே என்பது இந்த இடத்தில் பொருந்துதல் பொருளை தரும். எவ்வாறு அதற்கு பொருந்துதல் பொருள் வந்தது என்று கேட்டால், தமிழிலே பல இடங்களில் பலவாறு நான் விளக்கி சொல்கின்ற ஒன்று இந்த ஊகார சுட்டு. முன்பொரு காணொளியில்
ஆ, ஈ, ஊ என்பதை பற்றி நான் விளக்கினேன். அவற்றுள் ஊ என்பது முன்மைச் சுட்டு என்று குறிப்பிட்டேன். இந்த ஊ என்ற ஊகாரச் சுட்டினின்று பல்லாயிரக்கணக்கான சொற்கள் உருவாகின என்று வேர்ச்சொல் ஆய்வறிஞர் உயிர்ப்பாடு முக்கழகம் இந்த வேர்ச்சொல் துறையிலே ஒரு ஒளி ஞாயிறாக, ஒரு மிகப்பெரிய முன்னோடியாக, வழிகாட்டியாக, பிற்கால வேர்ச்சொல் ஆராய்ச்சி அறிஞர் அனைவருக்குமே திகழ்கின்ற பெரும்புலவர், பேரறிஞர், பெருமகனார் ஐயா தேவநேய பாவாணர் அவர்கள் இந்த ஊகாரச் சுட்டினை அந்த ஊகாரச் சுட்டிலிருந்து பல்லாயிரக்கணக்கான சொற்கள் உருவாகி இருக்கின்றன என்று அவருடைய நூல்களிலே ஆய்வு அடிப்படையிலே, ஏரணவியல் அடிப்படையிலே மிக தெளிவாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் எவ்வாறு இந்த ஊகாரச் சுட்டில் கருத்துகள் பிறந்து சொற்கள் உருவாகி இருக்கின்றன என்று சுட்டுகின்ற பொழுது இதில் அடிப்படை உள் என்ற வேர் சொல்லை அவர் சுட்டுவார். அடிக்கடி உள் என்ற வேர் சொல்லை சுட்டுவார். அந்த உள் என்ற வேர் சொல்லுக்கு குறிப்பாக 8 வகையான பொருள்கள் காட்டப்படுகின்றன. அந்த 8 வகையான கருத்துக்களுள் ஒரு கருத்து பொருந்துதல் அல்லது சேர்தல் அல்லது கலத்தல். விதையிலிருந்து ஒரு வேரானது அது தோன்றி, அதாவது முளைத்து தோன்றி முன்னே நகர்கின்றது. முன்னே நகர்ந்து செல்கிறது. செல்கின்ற வேளையிலே அல்லது ஏதாவது கல்லையோ மண்ணையோ அது திட்டாக கட்டியாக இருக்கின்ற ஒன்றை நெருங்குகிறது. சென்று தான் போய் நெருங்கும். ஒரு பொருள் எதிர்பட்டால் நாம் செல்கிற பொழுது இன்னும் செல்ல செல்ல அது நெருக்கத்தில் வரும். நெருங்கி பின்னர் மேலும் சென்றால் போய் தொடும். தொட்ட பிறகு அதனோடு சேரும், கலக்கும். சேரும், கலக்கும் அல்லது கூடும். இந்த தொடப்படுகின்ற பொருள், தொடுகின்ற இந்த வேர் திண்மையாக இருந்து, அதாவது உறுதியாக இருந்து, இந்த தொடப்படுகின்ற பொருள் மென்மையாக இருந்தால் இது சென்று போய் குத்தி அதனை துளைக்கும், துளையிடும். அல்லது மோதுகின்ற பொழுது இது ஒரு மொத்தமாக இருந்து இதுவும் மொத்தமாக இருந்து மோதுகின்ற பொழுது இது நெளியும். ஏனென்றால் இந்த பொருள் வன்மையாக இருக்கிறது. இந்த பொருள் வன்மையாக இருந்து இந்த தொடுகின்ற அல்லது சென்று நகர்கின்ற இந்த வேரோ அல்லது பொருளோ அதை மோதுகின்ற பொழுது இது நெளியும் அல்லது இது வளையும். நெளிந்து போகும் அல்லது வளைந்து போகும் அல்லது உடைந்து போகும், சிதைந்து போகும். அதாவது இந்த பொருள் உறுதியாக இருந்தால். எனவே இந்த இடத்தில் சேர்தல், சென்று சேர்கிறது, தொடுகிறது, கலக்கிறது, கூடுகிறது, பொருந்துகிறது என்ற பொருளை அது உருவாக்கும். அதாவது உள் என்ற வேர். எனவே இந்த உள் என்ற வேர் உள், அல், அல், அம் என்று தெரிந்து பொருந்துதல், சேர்தல், கலத்தல் கருத்தை உருவாக்குகிறது. 2 படைகள் போரிடுகின்றன, பகையாகி போரிடுகின்றன. அப்படி போர்கின்ற பொழுது தனித்தனியே அவர்கள் நின்று கொண்டிருந்தால் சண்டை நிகழாது. அவர்கள் மோதினால்தான், முட்டினால்தான் போர் நிகழும். அதை கையால் மோதினாலும் சரி, உடலால் மோதினாலும் சரி, அல்லது கருவிகளால் மோதினாலும் சரி, 2 படைகளும் ஒன்றோடு ஒன்று கலக்க வேண்டும். கைகள் கலந்தால் கைகலப்பு என்று சொல்வார்கள். எனவே 2 படைகளும் ஒன்றோடு ஒன்று பொருதி மோதுதல் இருக்கு இல்லையா, பொருதுதல், மோதுதல், பொருதுதல், சேர்தல், கலத்தல், அதனால் உருவான சொல்தான் போர் என்பது. பொருதுதலால் உருவானது போர். இவ்வாறு பொருதுவதால் போரிடுவது என்ற அடிப்படையிலே என்பது பொருதுதல் என்ற அந்த கருத்தை விளக்கிய கரணியத்தால் அமர் என்ற சொல் போரை குறித்தது. அமர். அதே போல சும் என்பது உள் என்ற இந்த வேரடி உள், அது சுல் என்றாகி சும் என்றாகி சும் என்பது என்று தெரிந்து சமர், போர், பொருந்தி போர் புரிதல். ஏனென்றால் என்றாலும் கலத்தல் தான், சேர்தல் தான், கூடல் தான். எனவே கூடினால்தான் போர் புரிய முடியும், சண்டை புரிய முடியும். எனவே அந்த வகையில் அமர் என்பது போரை குறித்தது. போரில் இரண்டு படைகள் சண்டையிடுகின்றன. போர் வீரர்கள் போர் புரிகின்றார்கள். அவ்வாறு போர் புரிகின்றவர்கள் அந்த களத்திலே வீரச்சாவடைகின்றார்கள். அப்படி வீரச்சாவடைகின்ற பொழுது அது நாட்டுக்காக, மண்ணுக்காக அவர்கள் வீரச்சாவடைகின்ற பொழுது நாடே அவர்களை
போற்றி வணங்கும். மண்ணுக்காக உயிர் துறந்திருக்கிறார்கள். அரசனே அதனை பார்த்து, ஒரு சிறந்த போர் வீரனை பார்த்து கண் கலங்குவான் என்கிறார் வள்ளுவர் இன்னொரு இடத்திலே. எனவே அப்படி போர் புரிந்து வீரச்சாவடைகின்ற, போரிலே வீரச்சாவடைந்த அந்த பெருமக்களை அமரர் என்று சொல்லி அழைக்கின்ற அந்த வீரர்களை, அந்த மாவீரர்களை அமரர் என்று சொல்லி அழைக்கின்ற வழக்கு தமிழில் உண்டு. அந்த அமரர் அந்த நாட்டு மக்களால் போற்றப்படுவார்கள். அத்தகு அமரர் அந்த நாட்டு மன்னனாலும் நினைத்து பார்க்கப்படுவார்கள். அந்த அமரர்களுக்கு அந்த மக்கள், அந்த குடும்பத்தினர் அல்லது நாடே அவர்களுடைய நினைவாக நடுகள் இட்டு அல்லது நினைவு தூண் எழுப்பி என்றென்றும் போற்றி அவர்களை வணங்கும், சிறப்பு செய்யும். எனவே போரிலே வீரச்சாவடைந்த அந்த போர் வீரர்களுக்கு நடுகள் இட்டு அவர்களை போற்றுகிற அந்த பழக்கமும் தமிழர் பழக்கமாக இருந்திருக்கிறது என்பதை திருக்குறளை பார்த்தால் தெரியும். என்னை முன் நில்லன் மீன் தெவ்வீர் பலர் என்னை முன் நின்று கல் நின்றவர். என் தலைவனுக்கு முன்னால் வந்து நிற்காதீர்கள் பகைவர்களே. இதற்கு முன்னால் அப்படித்தான் பலர் என் தலைவனுக்கு முன்னால் வந்து நின்றார்கள், துணிச்சலாக வந்து நின்றார்கள். ஆனால் என்ன நடந்தது? போரிலே அவர்கள் என் தலைவனிடத்து தோல்வி கண்டு வீரச்சாவடைந்து கல்லாக கிடக்கிறார்கள். அவர்கள் கல் நட்டு விட்டார்கள், கல்லாக நினைவுபடுத்தப்படுகிறார்கள் என்று திருக்குறளிலே ஒரு குறள் இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் அமரர் என்றால் என்றென்றும் போற்றப்படக்கூடிய போர் வீரர்கள் போல நாட்டுக்காக மண்ணுக்காக தம் விலைமதிப்பில்லா இன்னுயிரை ஈகம் செய்த அந்த போர் வீரர்களை நாடே நினைக்கும், மன்னன் நினைப்பான், மக்கள் நினைப்பார்கள், போற்றுவார்கள். அவர்கள் என்றென்றும் புகழப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட பெருமக்கள் போல இந்த அடக்கமுடைய பெரும் பண்புடைய நன்மாந்தர் இந்த உலகத்திலே போற்றப்படுவார்கள். எனவே அடக்கத்தோடு வாழுங்கள். இடம் ஏவல் பொருள் அறிந்து பேசுங்கள், நடந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை பெருமையுடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எவ்வளவு அறிவும் நீங்கள் பெற்றிருக்கலாம், ஆனால் அந்த அறிவுக்கு தக்கவாறு நீங்கள் இடம் நிலை நோக்கி கருத்துரையுங்கள், பேசுங்கள். உங்களுடைய அறிவின் பெருமையை காட்டி பிதற்றிக் கொள்ளாதீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய சில சிறப்புகளை காட்டி பொதுவிடங்களிலே பிதற்றிக் கொள்ளாதீர்கள். பண்பாக நடந்து கொள்ளுங்கள், நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் அறிவு செழுமையையும் மக்கள் நலத்திற்காக பயன்படுத்துங்கள், அறிவுறுத்துங்கள். பண்பு மீறி பேசாதீர்கள். அடங்கி வாழுங்கள், நெறியோடு வாழுங்கள். திமிரி கொண்டு பிறரை மட்டம் தட்டி பிறரை இழிவுபடுத்தி நீங்கள் உரையாடாதீர்கள். அடக்கம் உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். அது எப்படிப்பட்ட உயர்ந்த இடம் என்றால், என்றென்றும் போற்றப்படக்கூடிய, புகழப்படக்கூடிய, இப்படி மண்ணுக்காக வீரச்சாவடைந்தார்களே அமரர், அவரை எப்படி நாடே போற்றுகிறதோ, மக்கள் போற்றுகிறார்களோ, அப்படிப்பட்ட அவர்களைப் போல உங்களுக்கு உயர்ந்த புகழ் கிட்டும் என்றென்றும் நினைத்து பார்க்கக்கூடிய இப்படிப்பட்ட மனிதரா, மிகச்சிறந்த அடக்கத்தன்மை உடைய பெருமைக்குரிய மனிதராயிற்று, மாந்தராயிற்று என்று உலகம் உங்களை போற்றும் என்று சொல்கிறார் வள்ளுவ பெருமான். அடக்கம் அமரருள் வீக்கும். அவர்களைப் போல உங்களுக்கு பெருமையை கொண்டு வந்து சேர்க்கும், உங்களை உயர்விக்கும். ஆனால் அடங்காமை, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தன்மையும் பண்பும் நெறியும் மேன்மையும் இல்லாதவர்களாக, அடக்கமற்றவர்களாக விளங்கினால் உங்களுக்குள் ஆறிருள் வந்து சேர்ந்துவிடும், கெடுதல் வந்து சேரும். இருட்டு என்பது கெடுதலை, தீமையை குறிக்கின்ற ஒரு அடையாளம். அது வந்து சேர்ந்துவிடும் என்கிறார். தமிழ் சொற்களை நாம் நுட்பமாக ஆராய்ந்தால் பல உண்மைகள், பல தெளிவுகள், பல ஆழமான கருத்துகள் வெளிப்படும். தமிழ் ஓர் அறிவியல் மொழி என்பதற்கும், உளவியல் மொழி என்பதற்கும், வரலாற்று மொழி என்பதற்கும், மாந்தனுடைய நுட்பமான சிந்தனைகளை தாங்கியிருக்கின்ற ஒரு மொழி என்பதற்கும் இந்த சொல்லாராய்ச்சி மிகப்பெரிய விளக்கமாக அமையும். எனவே அமரர் என்ற சொல் இங்கு எத்தகு பொருளை உணர்த்துகிறது என்பதை நாம் கண்டோம். அத்தகு அமரர் போல
அடக்கம் அமரருள் வீக்கும், அடங்காமை ஆறிருள் வீத்தோடும் என்று வள்ளுவன் சொன்ன அந்த கருத்துக்கிணங்க நாம் வாழ்வோம். மேலும் மேலும் தொடர்ந்து பல்வேறு சொற்களை மிக எளிமையான முறையில் நாம் தொடர்ந்து காண்போம், விளக்கம் பெறுவோம். அனைவருக்கும் என் நெஞ்ச நிறைந்த நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.